எப்போ எங்கே போறியப்பா? நான் இந்த ஒரு கிராமத்துக்கு போகலான்னு இருக்கேன். எந்த கிராமத்துக்கு? அது ஒரு கிராமம், உனக்கு தெரியாது. பேசாமல் இரு, நான் வீட்டில் இரு. நான் வீட்டில் இருக்கேன். படிச்சுக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். நான் படிச்சுட்டேன். படிச்சுலாம் முடிச்சாச்சு. எப்போ படித்த? நைட்டு படித்தோம்ல. நான் பார்க்கல. நீங்கள் தூங்குனீங்கல்ல, அப்போ நான் படித்தேன். தூங்கும்போது தான் படிப்பியோ? ஆமாம், எனக்கு எப்போ படிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் படிக்க முடியும். நல்ல பிள்ளை. ஆமாம், இருங்க நான் வரேன். பஸ் வந்து எந்த ஊர் போறிய? நீ வீட்டில் இரு, அப்படி இருப்பா. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் உங்கள் துணையாக வரேன். ஒரு நாள் சொன்னதை கேட்க இல்லை, மாட்டேன். நான் வரேன். அது பஸ் நிப்பாட்டுங்க, பஸ் நிப்பாட்டுங்க, பஸ் நிப்பாட்டிடுங்க. ஆறு அடிங்க ஐயா. சரி வா. சரி, வந்துட்டேன். அங்கே வந்துட்டு உட்காரு. இல்லை நான் இங்கே தான் ஓரமாக தான் உட்காருவேன். அப்புறம் அந்த நிறைய மக்கள் இருக்காங்களோ, அவங்களாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வருவேன். நீங்கள் அங்கிட்டு போங்க. கீழ்ப்படியவே மாட்டேங்க. நான் கீழ்ப்படிவேன். நீங்கள் அங்கே தள்ளி உட்காருங்க. நீங்கள் அங்கே உட்காருங்க. அப்பா சொன்ன கேட்டா அங்கே உட்கார். சரிதான் பா, நான் கேட்கேன்பா. நீங்கள் அங்கே உட்காருங்கப்பா, நான் இங்கே உட்காருந்தேன். நீ ஒரு நாள் தானே எங்கே உட்காருந்தானே? எதுக்கு இங்கே போகிறப்பறேன்? இந்த நான் பார்க்கணும். லைட்லாம் போட்டுருக்காங்க. ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களா? பறக்குப்பாங்க. ஆமாம், நீங்கள் வயசான ஆள் அங்கே ஓரமாக அங்கே தள்ளி உட்கார வேண்டியதுனே. ரொம்பலாம் வயசாகலை, ரொம்ப சொல்லாத. உங்களுக்கு வயசு ஆகலை. நீ பார்த்தா வயசான மாதிரி இருக்க. நீ தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ஆமாம், குளிருக்கு வந்துக்கிட்டு இருக்க. நல்லா குளிர் அடிக்க. நீங்கள் தான் நல்லா இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. சின்ன பையன் செலவு முடிச்சிடப்படாது. அங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்க. இப்போ அங்கே உட்காருங்கப்பா. இப்போ அது கிராமம், ரோடு மோசமாக இருக்கும், முள் இருக்கும். முள் இருந்து அது வாட்டிக்கு இருந்துட்டு போகுது. கிராமம்னா முள் இருக்கும், ரோடு இருக்கும், குண்டு குழிலாம் இருக்கும். அது ஏன் சொன்னதே கேட்க மாட்டேங்க. உட்காருங்க ஐயா, கீழே விழுந்துடாதுங்க ஐயா, வயசாக உட்காருங்க ஐயா. முதல் பசங்களா இருக்கு. உட்காருங்க. நீங்க அண்ணாச்சி வண்டி எடுங்க அண்ணாச்சி. வண்டி போயிட்டு தான் இருக்கு. நீங்க நின்று பேசி கொஞ்சம் பேச்ச குறைச்சினா நல்லா இருக்கும். ஓவரா பேசுனீங்கன்னா இங்கே கீழே விழுந்து யாரு பாக்குது? டிரைவர் சார், நீங்க பார்த்து ஓட்டுங்க சார். நாங்க எங்க பார்த்துட்டு வருவோம். நீங்க முன்னால பார்த்து ஓட்டினா தான் நாங்க சேஃப்டியா வர முடியும். நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்த வண்டி எங்கேயாவது ஓரத்துல விட வண்டி இருக்கும். தம்பி இந்த பக்கம் உட்காரேன். இல்லப்பா அங்கே இருங்கப்பா. ஆமா, தாத்தாவும் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்களும் சின்ன பிள்ளைகள் இப்படி தான் இருந்திருக்கீங்க. கீழ்படியாம ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கலாம். அதெல்லாம் வந்து கூட்டு போகும்போது கூட எடுத்துட்டு போகும்போது நீங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. கேள்வி நான் எவ்வளவு கீழ்படிவேன். தாத்தா சொல்லிட்டாங்கல்ல, நீங்க கீழ்படிஞ்ச தெரியாது. சொல்லிட்டாரோ? ஆமா, சொல்லிட்டாங்கல்ல. ஆமா. சரி சரிப்பா இரு. ஏப்பா கையை வைக்காதுங்க. நான் நல்லா ஃப்ரீயா உட்காந்து பார்த்துட்டு வரணும். எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏப்பா இருக்கட்டுப்பா. அங்கே தள்ளி வச்சிருக்காங்கப்பா. ஏப்பா ஏதாவது வெளியே காற்று கருப்பு அடுக்குப்பா. காற்று கருப்பு, நம்மளே கருப்பு. அவங்க காற்று கிட்டாடி நல்லா கலராக இருந்து கருப்பாயிட்டே வந்துகிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. காற்று கருப்பு இப்படிதான் இருக்கும் அண்டும் போல. அண்ணாச்சி கார் போகுதா எப்படி? நாய் வருதுண்ணே. இதுக்கு மேல போற அங்க இருக்க ரோடு வண்டி இருக்கும். கருப்பு இழுத்துக்கோ. கருப்பு தெரிய மாட்டேங்குது. அந்த போது வருங்க. எப்பா பின்னால பாஸ்டர்ஸ் உபதேசியெல்லாம் இருக்காங்க. ஐயா சோதரம் உட்காரு. நான் எவ்வளோ கீழ்படிச்சிருக்கேன். நீங்கள் எங்கே சோதரம் போட்டீங்களா? நீங்களாம் சோதரம் போடுவீங்க. சண்டே கிளாஸுக்கு போகிறான், பிபிஎஸ்க்கு போகிறான். தாப்பன்னு சொல்கிறத கேட்க மாட்டான். சண்டே கிளாஸுக்கு போகிறேன். சின்ன பிள்ளைலேருந்து என்ன பேருக்கிறாங்க. டீச்சர்ஸ்லாம் பிபிஎஸ் டீச்சர்ஸு, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்குப்பா. அங்கே எல்லோரும் இருக்காங்கப்பா. எல்லோரும் கேட்க போகிறாங்க. எல்லோரும் இருக்காங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், எப்படி நாங்கள் நல்ல வேணும். ஏன்னா ஆர்கனைச்சிக்கான ஒரு பிள்ளை வருதுண்ணே, இப்போ பாப்பா வருதுண்ணே. ஆர்கனைங்க. ஆமாம், எங்களை கவனிக்கிற ரோட்டை பாருங்கண்ணே. என்ன ரோட்டை பாருங்கண்ணே. நாங்கள் தூக்குனா போகிறோம். நீங்கள் சூப்பரா இருக்கு. எங்கே எல்லாமே விரிச்சிருக்காங்க. கண்ணாடி வேற போட்டிருக்கீங்க, பார்த்து ஓட்டுங்க. சரி ஏப்பா ஓரமாங்க. என்ன ஓரம் வச்சுக்காங்க. ரொம்ப உள்ளது வைக்காதுங்கப்பா. ஒரு மாதிரி இருக்கு, கசகசன்னு வருது. எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க மாதிரி நம்மளும் இங்கே தனித்தனியாக கிட்ட வரைக்கல. சரிப்பா பார்த்து உட்காரு. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம்னா நீங்கள் பிரேக்கு மெதுவாக போடுங்கண்ணே. படாரம் அடிச்சு முன்னாலும் போயிடக்கூடாது. நான் அதனால பார்த்துக்காங்க. அந்த சின்ன பிள்ளைகளாம் நம்ம வர்றது மாதிரி இருக்கு, பார்த்துக்காங்க. ஏன் முன்னா பாருங்கண்ணே. முன்னா பாருங்க, 2-3 பிள்ளைகள் வந்துட்டேன். பேச்ச கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தா எல்லாருக்கும் நினைக்கிறேன். நீங்க நாங்கள் பேசுறோம், நாங்கள் மெதுவாக பேசுகிறோம். சரி, மெதுவாக பேசுகிறோம். பேப்பா அமைதியாக இருப்பான். சரி உன்னை கூட்டிட்டு அதான் உன்னை வேண்டாம்னே. ஏன்பா? நான் உங்கள் பிள்ளை தான், நான் வருவோம்ல. உங்கள் அம்மா உன்னை போக சொல்லி இருக்குமே. அம்மா அப்பா கூட போ அப்படின்னு சொன்னாங்க.
அப்பா பத்திரமா கூட்டு வான்னு இருக்காங்க. ஏப்பா, கையில சார் சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க சார். கையெல்லாம் கிழிச்சு போச்சப்பா. முடிவு அடிச்சிட்டு போல அதான் கையை வைக்க வேண்டாம்னு சொன்னேன். நீங்க கையா வச்சீங்க சார். இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டலுங்க இருக்கா, சந்தோஷம்ப்பா. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு. சந்தோஷம் 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 சந்தோஷம்ப்பா. எப்பா சாரிப்பா சாரிப்பா, என்னைய பாதுகாத்துட்டேன்ப்பா. என்னைய பாதுகாக்கிறதுக்காக உங்க கையை கொடுத்து என்னைய பாதுகாத்துட்டீங்க. நான் தான் சொன்னோம்ல இந்த பக்கம் உட்காருன்னு. போய் என் கையை கிழிச்சிட்டேன். என்ன? இதே கிராம ரோடு குண்டு முடியுமா இருக்கு, முள்ளா இருக்கு. அதுக்கு தான் நான் உன்னைய ஓரத்துல உட்காராதான் இங்க உட்காருன்னு. என் ரத்தம்லாம் கையெல்லாம் காயமா போச்சா. இந்த பஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கா? இல்லையே. ஐயோ, அது வேற இல்லையா? சரி பரவாயில்ல, எனக்கு உன்னைய பாதுகாத்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்ப்பா. யாரு கீழ்படின்னு கடவுளாவது நீ காப்பாத்திருக்கியப்பா. எழுதி யான் அதே விதியாவே பிச்சுட்டு போயிருக்கோம் உங்களுக்கு. ஆமா சரிப்பா, நான் இனிமே கீழ்படி ஏதாவது கீழ்படி. தகப்பன் சொல்லுது கேடு. சரிப்பா சரிப்பா சரி. நீ பாரு, பைபிளை வாங்கு. பைபிள் படிக்கியா? ஆமாப்பா பைபிள் படிக்கப்பா. நான் பைபிள் கூட போட்டா இல்லையா, மறந்து போட்டேன். நீதிமொழிகள் 1:8 1வது அதிகாரத்தை 8வது வசனத்தை படிப்பா. நீதிமொழிகள் 1:8 என்ன இருக்கு? நீதிமொழிகள் இதா இருக்கு பாரு, சொல்லுவாங்களா? பக்கம் சொல்லுங்களேன். 1:8பா நீதிமொழிகள். எடுத்து தண்டிப்பா. ரொம்ப நன்றிப்பா, நன்றி. டெய்லி பைபிள் வாசிக்க. 1வது அதிகாரத்துல 8வது வசனத்தை படி. என் மகனே, என் மகனே, நாய் வந்து நிற்கிப்பா. உன் தகப்பன் புத்தியை கேள். கேட்டையா? கேட்காம கேட்டப்பா. அதுதான் எனக்கு ரத்த போறையா ஆயிடுச்சு. சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா. அடுத்து, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 4:1 படி. 4:1 எங்க இருக்கு? 4 நாள் தேர்தல் போல. 4:1 படி. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். கவனிச்சியா? கேட்டையா? கேட்கலப்பா கேட்கல. அதுதான் எனக்கு ரத்தமா போச்சு. எப்பா அவங்க காயப்பட்ட கையை பார்த்த உடனே ஏசு கிறிஸ்துவனுடைய கை மாதிரியே. இன்னொரு வசனத்தை வாசிக்கியா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. 7:1 வாசி. என்ன 7:1? நீதிமொழிகள் 7:1. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் மகனே, இனியாவது கேட்பையா? கண்டிப்பா கேட்பேன்பா. பைபிள்ல சொல்றது கேளு. கண்டிப்பா கேட்பேன்பா. தகப்பன் சொல்லையும் கேளு. சரிப்பா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் பரம தகப்பன் சொல்லி கேட்டு நட. கண்டிப்பா கேட்பேன். உன்னையால எனக்கு. சரிப்பா. உன் நிமித்தமாக நீ கீழ்ப்படியாமை இந்த ஆமையால நான் காயப்பட்டுட்டேன். அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய கீழ்ப்படியாமதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார். பைபிள் படி, வேதாகமம் சொல்லுபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நம்முடைய தகப்பனார், தாய் தகப்பனார் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தோம் என்றால் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். நன்றி.